கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலும் ஆன்லைன் மூலமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த வெளியேறப்பட்ட தருணத்துக்காக நான் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நான் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தையை சொல்லும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் கொடுத்த வார்த்தை என்னவென்றால் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். இன்றைக்கு பயமுள்ள ஆவி, the whole world, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் கோவிட் இந்த டிசீஸ் மூலமாக எந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நபரிடத்திலும் நாம் சந்திக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த நாளில் பயத்தோடு கூட காணப்படுகிறார்கள். நான் மருத்துவத்துறையிலே 30 ஆண்டுகள் நான் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கடந்த 4 மாதமும் கூட நான் அநேக பேஷண்ட்ஸை பார்த்த பொழுது ஒவ்வொருவரும் ஒரு சின்ன இருமலோ தடுமமோ லேசா உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தா எனக்கு இந்த வியாதி வந்துருச்சோ அப்படின்ற ஒரு பயத்தினால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. they are all அதாவது என்ன சொல்ல வேண்டும், fear is overing, அதாவது fear, பயம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும், சயின்டிஸ்டா இருக்கட்டும், அவங்க பெரிய பில்லியனர்ஸா இருக்கட்டும், அவங்க இந்த பிரசிடென்டா இருக்கட்டும், they are all feared about this pandemic disease. இது ஒரு சத்துரு. வேதம் சொல்லுகிறது இது ஒரு சத்துரு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இது சத்துரு, பிசாசு. அவன் என்ன செய்யறான்? அழிக்க வந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 10வது அதிகாரத்தில் அவன் திருடவும் கொல்லவும் வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் நான் சொல்ல வந்திருக்கிறது என்னவென்றால், அவர் உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்குள்ள பயம் என்பதே இருக்காது. இந்த உலகத்திலே முதலாவது வேதத்திலே நாம் பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆதாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆதாமே என்று 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கூப்பிடுகிறார். அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள். 3வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அவன் நிர்வாணியாய் இருக்கிறதினால் பயந்து ஒளிந்து கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தையை அவன் மீறினான். அதனால் அவன் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவனுடைய வார்த்தையினாலே வஞ்சிக்கப்பட்டான். கண்களின் இச்சையினாலே அவன் கவரப்பட்டான். அந்த வார்த்தை, அந்த கண்களின் இச்சையினாலே அவன் பாவம் செய்தான். நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று பயந்தான். பயம் இன்னைக்கு சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பயம் என்பது இந்த உலகத்திலே எல்லாருக்கும் இருக்கிறது. ஈவன் டாக்டர்ஸ், ஈவன் எல்லா சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிறது. வேதத்தில் அடுத்து ஒரு பார்ப்போம் என்றால் மோசே பார்க்கிறோம். யாத்திராகமம் 2:14 அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவன் நடந்து போகும் பொழுது எகிப்திய ஜனங்கள் எபிரேய ஜனங்களுக்குள்ள வாக்குவாதம் வருகிறது. எபிரேய ஜனங்களை எகிப்திய ஜனங்கள் கொல்லுகிறார்கள். அதை அவன் பார்த்து அவன் ஒரு காரியம் செய்து விட்டான். அதை குறித்து அடுத்த நாள் அவன் இன்னொரு இடத்துல 2 எபிரேயரும் சண்டை போடும் பொழுது வந்து கேட்கிறான். அப்ப அவங்க சொல்லுகிறாங்க, நீ நேற்று ஒருவனை கொன்று விட்டாய் அல்லவா என்ற வார்த்தை சொன்ன உடனே அவன் பயந்தான். பாவம் செய்த பொழுது பயம் உண்டாகும். தேவனுடைய வார்த்தையை நாம் மீறும் பொழுது நமக்குள்ளே பயம் உண்டாகும். கர்த்தருடைய கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மீறின பொழுது அவர்கள் பயந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வேளைகளை கர்த்தர் அற்புதங்கள் அதிசயங்களையும் செய்தார். ஆனால் அவர்கள் தங்களுடைய இச்சையினாலே
அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் அவர்கள் அநேக முறை மீறினார்கள். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்றால், நியாயாதிபதிகள் மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்ததினால் இஸ்ரவேல் அவர்கள் நெருக்கப்படுகிறாங்க. அவங்களுடைய விவசாயங்கள், அவங்களுடைய விளைநிலங்கள், அவங்களுடைய ஆடு மாடுகள் அத்தனையும் மீதியானியர் வந்து கொள்ளை கொண்டு போகிறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல, அவங்களால ஜெயிக்க முடியல. அதனால் பயத்தோடு காணப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில் மத்தியில் தான் அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். They cried unto the Lord, Father, Lord, I are suppressed by the Midianians. நாங்கள் மீதியானியர்களால் நெருக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் காலை வேளையில் இந்த உலகத்திலே பண பிரச்சனையினாலே, கஷ்டத்தினாலே, வேலை இல்லாத திண்டாட்டத்தினாலே, வியாதியின் கொடுமையினாலே சில பேருக்கு வந்துருச்சு அப்படின்னு ஐசோலேட் பண்றாங்க. அந்த முழு குடும்பமும் பாதிக்கப்பட்டு, அதாவது வந்துருச்சோ வரலையோன்ற பயம் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அதாவது லேசா சிம்டா அப்படின்னாலே அவங்க ஐசோலேட் பண்ணிடுறாங்க. இந்த குடும்பம் பயந்து கொண்டு இருக்கிறது. பயத்தினால் இந்த உலகம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பயமுள்ள ஆவியை தரல, நான் பலமும் பராக்கிரமும் உள்ள ஆவியை தந்திருக்கிறேன் சொல்லுகிறார். ஆமென். இந்த காலை வேளையில கிதியோன் ஆலையிலே அங்கே கோதுமையை அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். பயந்து போய் அவன் தனியே போரடித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய கண்கள் கிதியோன் மேல் பட்டது. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே. என்ன சொல்கிறாரு? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அது சொல்லுகிறாரு, பயப்படாதே. கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. அந்த கிதியோனை வைத்து தான் அந்த மீதியானியரை கர்த்தர் அழித்தார். அவன் மேல் தேவனுடைய கரம் இருந்தது. அவன் என்ன செய்தான்? அவன் பாகாலின் பலிபீடங்களை தகர்த்து போட்டான். தோப்பு விக்கிரகங்களை எல்லாவற்றையும் அவன் எடுத்து போட்டான். இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பாகாலை போன்று எத்தனையோ காரியங்கள் உங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு சாதாரண புறஜாதியா இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களா இருக்கலாம். whoever you may be, but you are under the bondages of sin, you are under the bondages of poverty, you are under the bondages of fear, you are under the bondages so many things சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த கட்டுகளிலிருந்து இந்த காரியங்களை நீங்கள் தகர்த்து போட வேண்டும். எப்படி? நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து விட வேண்டிய காரியங்களை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அந்த தேசத்திலே கிதியோனை கொண்டு கர்த்தர் யுத்தம் செய்தார். 300 பேரை வைத்து தான் அவர் செய்தார். அவருக்கு பயப்படுகிறவர்கள் தேவையில்லை. அங்க சொல்லியிருக்கு, பயப்படுகிறவர்கள் எல்லாரும் கொண்டு போயிரு, பயப்படாதவர்களை மட்டுமே. இந்த காலை வேளையிலே பயத்தோடு கூட இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயமுள்ளவர்களை நான் பலவானாய் மாற்றுகிற கர்த்தர், பலவீனர்களை நான் பலவானாய் மாற்றுவேன், சோர்ந்து போகிறவர்களுக்கு நான் பலன் கொடுக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா எழுதின நிருபத்திலே 40வது அதிகாரத்திலே 29:31 வசனத்தை நாம் படிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கணும். இந்த உலகத்திலே பயம் என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இந்த பயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தில் 2:21 வேதம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து கலிகூரு. நாம் மகிழ்ச்சியாய் இருப்பது எப்படி? சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. 90வது சங்கீதத்தில், அந்த சங்கீதத்திலே மோசே சொல்லுகிறார், நான் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். Every day in the morning as we come up from our bed,
எழுந்த உடனே, நாம் தூக்கத்தை விட்டு எழுந்த உடனே, நித்திரையை விட்டு எழுந்த அடுத்த நாள் காலையிலே நாம் யாரை பார்க்கிறோம், யாரை கூப்பிடுகிறோம், எதை கேட்கிறோம், எதை தேடுகிறோம்? இந்த முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எழுந்த உடனே டிவி பார்க்கறாங்க, செல்போனை பார்க்கறாங்க, யூடியூபை பார்க்கறாங்க, பேஸ்புக்கை பார்க்கறாங்க. இவை யாவும் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே அழிவைத்தான் கொண்டு வரும், அதர்மியான வாழ்க்கையிலே கொண்டு வரும். அவர்கள் எல்லாரும் எடுத்த உடனே முழு தேசத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க, இது நடந்திருக்கு, இது பண்ணிருக்கு, இங்க இந்த இது இருக்கு, இந்த தேசத்துல இப்படி கொள்ளையா இருக்கு, இப்படியாக முழு உலகத்திலே நடக்கிற கலவரங்களை தான் சொல்லியிருக்காங்க. வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் தான். மத்தேயு 24 அதிகாரம் 4 முதல் 14 வசனத்தை இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்பதை சொல்லி வைத்திருக்கிறார். 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த நாளிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் கூட நிறைவேறாமல் போகவில்லை. கடைசி நாட்களிலே வெட்டுக்கிளிகள் வரும், கடைசி நாட்களிலே வாதைகள் வரும், கடைசி நாட்களிலே பாவம் பெருகும், அன்பு தனிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாகும். இன்றைக்கு நீங்க பேப்பர்ல பார்க்கலாம், முழு உலகத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரே தேசம் இந்தியா. சிறு குழந்தைகளை நாம் பாதுகாக்க முடியாத ஒரு கொடுமையான நிலைமையில் இருக்கிறோம். நான் மருத்துவ ரீதியில் இருக்கிறேன். என்னை தேடி எத்தனையோ பெண்கள் வருவாங்க, என் கணவனார் இறந்து விட்டார் ஐயா, குடியினால் நான் இறந்து விட்டாரு, 30 வயது 35 வயசுக்குள்ள வருகிறாங்க. என் பிள்ளைகளை வைத்து நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. என் குடும்பத்திலே எனக்கு பாதுகாப்பு இல்லை. என் மாமனாரு, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்ற மைத்துனர்கள் மத்தியிலே எனக்கு பாதுகாப்பு இல்லை ஐயா, நான் என்ன செய்வது? பாதுகாப்பு இல்லாத உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், அநியாயம் நிறைந்த உலகம். இதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவர்களுக்கு நான் பலன் கொடுப்பேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறார். கர்த்தரை சார்ந்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், அதிகாலையில் அவர்களை தேடுவீர் என்றால், ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை காப்பார், பறந்து காக்கிற பட்சியாய் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வாதை வந்த பொழுது ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள் பாதுகாக்கப்பட்டது. உங்கள் வீடுகள், உங்கள் குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவனார், உங்களுடைய சொந்த பந்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய நெற்றியிலே இயேசுவுடைய ரத்தத்தை தெளித்திருக்கிறோம். அதிகாலையில் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும், அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் தொனிக்கும். பிரியமானவர்களே, கம்பீர சத்தம். தாவீது சொல்லுகிறான், தாவீது எப்பொழுதும் சொல்றான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. I will not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த 4 மாதமும் நானும் கூட இந்த பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கேன். பல சூழ்நிலையில் ஃபீவர்ல நிறைய பேர் வருவாங்க. ஆனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பினால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஒரு நாளிலே ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு போனப்ப 2 தொண்டையும் அப்படியே கட்டிடுச்சு, மூச்சு விட முடியல. என்னால 2 பக்கம் தட்டி பார்த்தேன், பிரீத் பண்ற கஷ்டமா போயிடுச்சு. நான் என்ன செய்தேன்? ஃபியர், இது ஒரு ஆவி என்பதை நினைத்து உடனடியாக அந்த ஆவியை நான் கட்டினேன். ஆண்டவரே, நான் உன்னுடைய பிள்ளை, இந்த வாதை எனக்கு வராது, இது வர முடியாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது சொல்லிருக்க வசனம். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நான் ஜெபித்தேன், அந்த நிமிடத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கினது, கர்த்தர் சுகத்தை தந்தார். இந்த காலை வேளையிலே நீங்கள் மருத்துவர்களை நாடி போகலாம், ஆனால் எல்லா மருத்துவர்களாலும் கைவிடப்பட்டாலும் ஒரு மருத்துவர் உண்டு, அவர்தான் the healer of the world. அவரால் குணமாக்கப்பட முடியாத வியாதிகள் ஒன்றுமில்லை. அவரால் குணமாக்க, அவரை நோக்கி பார்த்தவருடைய முகம் பிரகாசம் அடையும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்ல, மனுஷனை நம்புவது விருதா என்று வேதம் சொல்கிறது. If you go and trust in the man, நீ உலகத்தில் யாரை நம்பினாலும் அந்த நம்பிக்கை உன்னை ஒன்றுமில்லை, அழித்து போயிடும், அது பலனற்று போயிடும். But if you keep on trusting in God, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். அவன் எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து சோர்ந்து போன பொழுது அவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா
கர்த்தருக்குள் அவன் தன்னை தினப்படுத்தின பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன், நீ இழந்த அத்தனையும் திரும்ப பெறுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். நிச்சயமாக ஆண்டவர் அதை சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை, வேத வசனம் தான் உங்களை தினப்படுத்தும். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தா புதுபலன் அடைவீங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க உங்க செவியை சாய்த்தால் உங்களுக்குள்ள பலன் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். when you receive the Holy Spirit. ஒரு கிறிஸ்தவனா இருப்பதனாலோ ஒரு பிரயோஜனம் அல்ல. நீ செத்து தான் வாழ முடியும். நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது, அந்த நாளிலே ஆவியானவர் இறங்கின பொழுது 120 பேர் மேல் இறங்கினார். அங்கே தேவனுடைய வல்லமை காணப்பட்டது. அவர்கள் எழுந்தார்கள். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பொழுது பேதுரு மறுதலித்தான். யார் சபித்தான்? இயேசுவோடு கூட 3 வருடம் இயேசுவுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து அவரோடு கூடவே நடந்தவன், அவரோடு கூடவே படுத்திருந்தவன். அப்படி இருந்த பொழுது ஆபத்து வந்த பொழுது, கஷ்டம் வந்த பொழுது அவன் ஓடி போய் விட்டான். 12 சீஷர்கள் ஓடி போயிட்டாங்க. கூட இருக்க ஒருவன் காட்டிக் கொடுக்கப்பட்டான். அப்படிப்பட்ட பேதுரு திரும்பவுமாக அவன் அபிஷேகம் பெற்ற பொழுது அவன் சொல்லுகிறான், மரித்தோரை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரை பறைசாற்றினான். ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னான். தைரியத்தோடு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசுவுக்காக அவன் இரத்த சாட்சியாய் மரித்தார். பயம் இந்த காலை வேளையில யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கா? இந்த காலை வேளையில நீங்க என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனை நீங்க தேடணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தையிலே நீங்கள் நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் நம்பிக்கையா இருக்கணும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கையா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது, அதில் பிரியப்படுபவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. நீ எதை, அதாவது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உன் இருதயத்துல பொல்லாத சிந்தனைகளும் இருதயத்துல பயமும் இருந்தால் உன் வாயிலிருந்து அறிக்கை வருகிற வார்த்தை என்னவென்றால் பலவீனமான வார்த்தை, அதைரியமான வார்த்தை. காலேபும் யோசுவாவும் சொன்னார்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் அந்த தேசத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். நீயும் நானும் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? கன்ஃபஸ் பண்ணணும். ஆகையால் இந்த காலை வேளையிலே நீங்க எதை சொல்ல போறீங்க? மரணமும் ஜீவனும் உங்க வாயில இருக்கு. நீங்க இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா, if you confess the word of God, God will protect you, God will uphold you, God will raise you, even any calamities may happen. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். பவுல் பேதுருவுடைய வாழ்க்கையில பார்க்க, பவுல் ஒரு இடத்துல போறப்ப, ஒரு தீவுல இருக்கிறப்ப, அவன் குளிர் காய்ந்து கொண்டிருந்த பொழுது அவன் விஷ பாம்பு அவன் மேலே, அது பயங்கரமான விஷ பாம்பு அவனை கவி கொண்டது. அவன் அதை எரியப்படல, தட்டிவிட்டான். தூசியை தட்டிவிட்ட மாதிரி தட்டிவிட்டான். ஏன்? அவனுக்குள் இருந்தது யார்? உலகத்தில் இருக்கிறவர்களும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீ அறியாமல் இருப்பாய் என்றால், உனக்குள்ளே நீ யார் என்பதை நீ அறியாமல் இருப்பாய் என்றால் சத்துரு உன்னை வந்து வஞ்சித்து விடுவான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருவேன் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 5:8 சொல்லியிருக்கு, அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை யாரை விழுங்கலாமோ. நீ காலை வேளையில எதை நீங்க அக்செப்ட் பண்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையா அல்லது உலகத்தையா? இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம் பாரு. சங்கீதம் 119, 105 வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. You don't know where to go, what to do. என்ன செய்வது? என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வேலைகள், என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்வேன் என்று you are now in a distress position. கலங்கி கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே,
லிட்டரலா சொல்ல போனால் இன்னைக்கு there is a downfall in the economy in the whole world. இந்த முழு உலகத்திலும் எக்கானமிக்கல் டவுன்ஃபால் இருக்கு. இன்னைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு சம்பளம் குறைஞ்சிருச்சு, நிறைய பேருக்கு இல்ல. இதன் மத்தியிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? If you trust in God, if you trust in the word of God, வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். இருளில் நீ இருந்தாலும் உனக்கு அவர் வெளிச்சமாயிருப்பார். பிரியமானவர்களே, நீ இருளில் இருக்கிறாயா? நீ பிரச்சனைகள் இருக்கிறாங்களா? உங்களுடைய வாழ்க்கையில கலக்கத்தில் இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில அவரை நோக்கி பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். பிரியமானவர்களே, பேதுரு அந்த கடல்ல போயிட்டு இருந்தாப்ல, ஆண்டவர் 4ஆம் ஜாமத்திலே கடற்கரையில் அந்த கடலில் நடந்து வந்த பொழுது சீஷர்கள் பார்த்து ஆவேசம் என்றார்கள், பயந்து போனார்கள். யாரோ ஒரு பேரில் பயந்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதே பயப்படாதே அப்படின்னாரு. உடனே காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் God is an omnipotent God. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நீங்கள் எதை நம்புகிறீங்க? நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில நாம் கர்த்தரை நம்புவோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா? கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போமா? தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நாம் என்ன செய்ய வேண்டும்? பயத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களோ கண்டடைவார்கள். அதிகாலையில் கர்த்தரை நாம் தேடி துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள வரும். கர்த்தர் உங்க வீடை ஆளுகை செய்வார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வார். கர்த்தர் உங்கள் போக்குவரத்தெல்லாம் கர்த்தர் ஆளுகை செய்வார். பிரியமானவர்களே, சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், 23வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் படிப்போம். 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எப்படி அந்த வார்த்தையை அவன் சொல்ல முடிந்தது? அவன் சாதாரண ஒரு ஆட்டு இடையனாய் இருந்தான். He was a shepherd boy. அவன் அழகாக வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த ஆடுகளை கவி கொள்ளும்படியாக சிங்கம் வந்தது, கரடி வந்தது. ஆண்டவருடைய அபிஷேகம் அவனுக்குள் வந்ததினால் அந்த சிங்கத்தையும் கரடி அவன் பீறி போட்டான். When the God's power come into you, you will overcome sin. You will overcome everything in the world. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கும் பொழுது நீ பலன் அடைவாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கும் பொழுது அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம் அந்த ஆவியானவரோடு கூட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி வாழ வேண்டும். ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது. ஆவியானவருக்கு பிரியமானதை நாம் செய்வோம் என்றால் ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த உலகத்திலே ஒரு தோல்வியுள்ள வாழ்க்கை வாழாதபடி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். You can conquer. நீ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வர ஒரு வாலிபனா இருக்கலாம், நீ ஒரு சின்ன குழந்தையா இருக்கலாம், நீ ஒரு எந்த சூழ்நிலையில் இருக்கலாம். You can be. நீ எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை கண்மலையில் நிறுத்தி உன்னை அவர் அழகு பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரால் மூடாது ஒன்றுமில்லை. இந்த காலை வேளையிலே எந்த மனுஷனை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் எந்த மனுஷனை உயிர்ப்பிப்பார்? கெட்ட குமாரன் தன் தகப்பனை விட்டு ஓடி போனான், ஆனால் ஆண்டவர் விடல. ஆண்டவர் பார்த்து கூப்பிட்டார், அவனை திரும்ப ரெஸ்டோர் பண்ணார். God will restore your life. God will restore your life. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்டுவார். நீங்கள் நம்புகிறீங்களா? இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு உங்களுடைய முழுமையா you trust in him. நான் ஒன்னே ஒன்று சொல்ல முடியும், trust in the Lord. நீங்க கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்க ஆண்டவரை இதுவரைக்கும் அறியாமல் இருந்தால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க, என்னை ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னா God will come into your heart. He will conquer. அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். எனக்கு 30 வருஷமாக நான் இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறேன். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரால் கூடாத ஒன்றுமில்லை. கெட்டு போகிறவர்களை ரட்சிக்க வந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட கலாமிட்டிஸ்ல இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், கர்த்தர் இந்த கால வேளையிலே சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் புதிதாக்குற கர்த்தர்.
நான் எல்லாவற்றையும் புதிதாக்குற தேவன். அப்படிப்பட்ட தேவன் இந்த காலை வேளையிலே இந்த காணொளி காட்சியை பார்த்திருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய வார்த்தையினால் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.